இது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன். முதலில் தலைப்புச் செய்திகள். சுவிட்சர்லாந்தில் சமூக ஊடக தடைகள். சிறார்களை சமூக ஊடகங்களில் இருந்து பாதுகாக்கும் புதிய நடவடிக்கைகள். சுவிட்சர்லாந்தின் அரசாங்க பொருளாதார அலுவலகம் பொருளாதார வளர்ச்சியானது குறையவுள்ளதாக அறிவிப்பு. சுவிஸ் பெடரல் நீதிமன்றம் அதிக வாடகை வசூலித்த குற்றச்சாட்டுக்காக வீட்டு உரிமையாளருக்கு தண்டனை விதிப்பு. பாசல் லேண்ட்ஷாஃப்டில் மருத்துவமனையில் ஆயுதத்துடன் இருந்த ஒருவரால் பரபரப்பு. 23 வயது இளைஞர் கைது. ஜெனீவாவில் பார்சல் வெடிகுண்டு அனுப்பிய நபர் கைது. சோதனையின் போது வீட்டில் ஆயுத குவியல் கண்டுபிடிப்பு. சூக்கண்டோனில் 30 கிலோ போதைப் பொருள் பறிமுதல். 2 வெளிநாட்டவர் மீது குற்றச்சாட்டு. தொடர்வன விரிவான செய்திகள். அனைத்து விதமான நிறுவனங்களுக்கும் தனிப்பட்ட வெப்சைட், ஆப் உருவாக்கம், கேஷ் ரெஜிஸ்டர் சிஸ்டம், பில்லிங் சிஸ்டம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர்தரத்திலும் மலிவான விலையிலும் நம்பிக்கையுடன் செய்து கொடுக்கிறார்கள். பாடுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றைய திரையில் உள்ள நம்பர் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள். சமூக ஊடக தளங்கள், குறிப்பாக டிக்டாக், இன்ஸ்டாகிராம் போன்றவை சிறார்களின் மனநிலையையும் சமூக தொடர்புகளையும் பாதிக்கக்கூடும் என்ற கவலையுடன் சுவிஸ் செனட் புதிய கட்டுப்பாடுகளை அறிவிக்கத் தொடங்கியுள்ளது. 16 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் மற்றும் இளைஞர்களுக்கு இந்த தளங்களை அணுகுவதற்கு தடை விதிப்பது தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆராய்ந்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக பாடசாலைகளில் ஸ்மார்ட் போன்களின் பயன்பாட்டை கட்டுப்படுத்துவது, சிறார்களுக்கு பாதுகாப்பான இணைய அனுபவத்தை உருவாக்குவது மற்றும் நவீன தொழில்நுட்பங்களால் ஏற்படும் தீமைகளை விளக்குவது போன்ற பல்வேறு திட்டங்கள் முன்மொழியப்பட்டுள்ளன. அரச கவுன்சில் இந்த முன்மொழிவுகளை ஏற்க மத்திய அரசு இதனை ஆய்வு செய்ய ஒப்புக்கொண்டுள்ளது. அத்துடன் 16 வயதுக்குட்பட்டவர்களுக்கு டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் போன்ற தளங்களை அணுகுவதை தடை செய்த முதல் நாடாக ஆஸ்திரேலிய அரசாங்கம் உள்ளது. அதே சமயம் இத்தாலி, பிரான்ஸ், கிரீஸ் மற்றும் நெதர்லாந்து போன்ற பல்வேறு நாடுகளும் பாடசாலைகளில் ஸ்மார்ட் போன் பயன்பாட்டிற்கு கட்டுப்பாடுகளை வகுத்து வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. சுவிட்சர்லாந்தின் அரசாங்க பொருளாதார அலுவலகம் இந்த ஆண்டும் அடுத்த ஆண்டும் பொருளாதார வளர்ச்சியானது குறைய உள்ளதாக அறிவித்துள்ளது. உலகளாவிய பொருளாதார சூழ்நிலை மற்றும் வர்த்தக தடங்கல்கள் சுவிட்சர்லாந்தின் வளர்ச்சி வாய்ப்புகளை பாதிக்கக்கூடும் என்பதே இதற்கான முக்கிய காரணமாக கூறப்பட்டுள்ளது. புதிய கணிப்புகளின்படி சர்வதேச பொருளாதார வீழ்ச்சி மற்றும் வர்த்தக நிச்சயமற்ற சூழ்நிலை காரணமாக சுவிட்சர்லாந்தின் பொருளாதார நிலை மேலும் சவால்களுக்கு உள்ளாகலாம் என பொருளாதார அலுவலகம் எச்சரித்துள்ளது. இவ்வாறு பொருளாதார வளர்ச்சி வீழ்ச்சியடைந்தால் தொழில்துறை, வர்த்தகம் மற்றும் வேலைவாய்ப்பு சந்தையில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். சுவிட்சர்லாந்தின் பெடரல் நீதிமன்றம் சூரிச்சில் அதிக வாடகை வசூலித்த வீட்டு உரிமையாளரை குற்றவாளியாக அறிவித்துள்ளது. பதட்டமான வாழ்க்கைச் சூழலினை பயன்படுத்தி குறித்த பெண் அதிக விலையில் அறைகளை வாடகைக்கு விட்டதாக நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. குறிப்பாக சமூக ரீதியாக பின்தங்கியவர்கள் மற்றும் ஜெர்மன் மொழி பேசும் புகலிடம் தேடுபவர்கள் இந்த மோசடியின் பாதிப்புக்குள்ளானதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வீட்டு உரிமையாளர் ஏற்கனவே இருக்கும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் கூடுதல் பகிர்வுகளை நிறுவி தனி அறைகளை மாதம் 1260 பிராங்குகள் வரை வாடகைக்கு விட்டுள்ளார். இது உள்ளூர் வாடகை விலையை விட 158% அதிகமாக இருந்தது. அசுத்தமான சூழ்நிலை மற்றும் கரப்பான் பூச்சிகள், எலி தொல்லை போன்ற பிரச்சினைகள் இருந்தபோதிலும் வீட்டு உரிமையாளர் அதிக வாடகை கோருவது தொடர்ந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கு முக்கியமான தீர்ப்பாக அமைந்துள்ளதாக குத்தகைதாரர்கள் சங்கத்தின் நிர்வாக இயக்குனர் லிண்டா ரோசன்கிரான்ஸ் தெரிவித்துள்ளார். நில உரிமையாளர்கள் குத்தகைதாரர்களின் பலவீன நிலையை பயன்படுத்திக் கொண்டால் அது கிரிமினல் குற்றம் என்ற அடையாளத்தை இந்த தீர்ப்பு தெளிவுபடுத்தியுள்ளது என்று அவர் தெரிவித்தார். பாசல் லேண்ட்ஷாஃப்டில் உள்ள புருடெர்ஹோல்ஸ் கண்டோனல் மருத்துவமனையில் போலீசார் அவசர நடவடிக்கை மேற்கொண்டனர். பல கனரக ஆயுதமேந்திய அதிகாரிகள் மற்றும் அவசர வாகனங்கள் மருத்துவமனைக்கு வந்தது நோயாளிகளின் கவனத்தை ஈர்த்தது. சம்பவமானது நேற்று மாலை 5:15 மணியளவில். மருத்துவமனைக்கு வெளியே ஒரு நபர் எரிவாயு கைத்துப்பாக்கியுடன் சுட்டுவிட்டு அதன் பின்னர் அவர் மருத்துவமனையில் உள்ள ஒரு அறையினுள் சென்று கதவை மூடிக்கொண்டார். பின்னர் போலீசார் உடனடியாக செயல்பட்டு 23 வயது இளைஞரை கைது செய்து அவரது ஆயுதத்தை பறிமுதல் செய்தனர். இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. மற்ற நோயாளிகளுக்கு எந்த ஆபத்தும் இல்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் பல வீடுகளுக்கு பார்சல் வெடிகுண்டுகள் அனுப்பிய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். அதிகாரிகள் அவரது வீட்டை சோதனையிட்ட போது ஏராளமான ஆயுதங்கள் மற்றும் வெடிபொருட்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. பாட்டெக் பிரிப்பன் என்னும் புகழ்பெற்ற கைக்கடிகார நிறுவனம் கடந்த சில ஆண்டுகளாக மிரட்டல் புகார்களுக்கு இலக்காகியுள்ளது. அந்த நிறுவனத்தின் பணியாளர்களின் வீடுகளுக்கு பார்சல் வெடிகுண்டுகள் அனுப்பப்பட்டுள்ளன. இதன் மூலம் நிறுவனத்தை மிரட்டுவதே நோக்கம் என அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர். போலீசார் வெடிகுண்டுகளை அனுப்பிய நபரை தீவிரமாக தேடி வந்த நிலையில் 60 வயதான குற்றவாளி துபாய்க்கு தப்பிச் செல்ல முயன்றபோது பிடிபட்டார். அதனைத் தொடர்ந்து அவரது வீட்டில் நடந்த சோதனையில் பெரிய அளவில் ஆயுதங்களும் வெடிபொருட்களும் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. தற்போது அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சுவிட்சர்லாந்தின் சூக் கண்டோனில் உள்ள பார் நகரில் சூக் போலீசார் ஒரு காரில் இருந்து 30 கிலோ போதைப் பொருள் பறிமுதல் செய்துள்ளனர். வாகனத்தில் இருந்த 35 வயதான சோமாலியர் மற்றும் 41 வயதான டச்சு நபர் ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். பிப்ரவரி மாதத்தில் நடைபெற்ற வாகன சோதனையின் போது பெரிய சூட்கேஸ்கள் காவல்துறையின் கவனத்தை ஈர்த்தன. இந்த சூட்கேஸ்களில் தாவர இலைகள் இருந்ததாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் சூரிஜ் தடயவியல் நிறுவனம் அவை போதைப் பொருளான கேத் என உறுதி செய்துள்ளது. கேத் என்பது மெல்லும் போது ஆம்ஃபிடமைன் போதைப்பொருளைப் போன்ற தாக்கத்தை ஏற்படுத்தும். இது ஆரோக்கியத்துக்கு தீங்கு விளைவிக்கும் மற்றும் சுவிட்சர்லாந்தில் தடை செய்யப்பட்டுள்ளது. தற்போது கைது செய்யப்பட்ட இருவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறது. நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள். வணக்கம். ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம். உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம். உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும், உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும், தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள், அருகில் உள்ள வியாபார நிலையங்கள், நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன. இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும். இப்போதே ஒனி ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்.